தொகுத்து உயர்ந்த சீதர் அவர்கள் வழங்கியுள்ளார்கள். அதற்கு நமது முத்துலட்சுமி நகர் மகளிர் மன்றம் ஒத்துழைப்பினருக்கு மிக சிறப்பாக தொகுத்து வழங்குவார்கள். அதற்கான முன்னுரையை நாம் இப்பொழுது அளிக்கின்றோம். இறைவனை ஓம் என்ற பிரணவத்தில் இசை வடிவனர் என்று மலைகள் பறைசாற்றுகின்றன. அதே மலைகள் மனிதர்கள் எல்லோரையும் இறை வடிவங்களாக ஆத்மஸ்வரூபங்களாக பார்க்கின்றது, அறுதியிட்டு கூறவும் செய்கின்றது. அதனால் தானோ என்னவோ ஆத்மஸ்வரூபமான மனிதன் இசைக்கு மயங்குகின்றான். மனிதர்களாத உயிரினங்களும் இசைக்கு மயங்குகின்றன. இசைக்கு மயங்காத உள்ளவோ இசையோட வாழ்தல் என்பது ஒற்றுமையோடு வாழ்தல் என்பதை குறிக்கும். இசையோட வாழ்வதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக திகழும் நண்பர்கள் நிறைந்த நம் நகர் சங்க வெள்ளி விழாவில் இசை நிகழ்ச்சிகள் இல்லாமல் இருக்க முடியுமா? சில நாட்களுக்கு முன்னால் நடந்த பரிசளிப்பு விழாவில் இசைக்கப்பட்ட சங்கத்தை ஒட்டிய கருத்துக்கள் அமைந்த சில பாடல்களுக்கு கிடைத்த வரவேற்பையும் இந்த வெள்ளி விழாவிற்கு அத்தகைய பாடல்களின் சம்பந்தத்தையும் கருத்தில் கொண்டு அமைக்கப்பட்ட இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு சமர்ப்பிக்க முடிவு செய்தோம். எங்களில் பலருக்கு இசையில் முறையான பயிற்சியால் ஏற்பட்ட தேர்ச்சியோ இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அதனிலும் மேலான ஒரு தகுதி இருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு இந்த இசை நிகழ்ச்சியின் தயாரிப்பில் இறங்கினோம். எங்களுடைய அயலாத உழைப்பு கலந்த முயற்சி தான் அந்த தகுதி. இசை முயற்சியில் குறைகள் இருப்பினும் எங்கள் ஒவ்வொருவருடைய வியர்வை சிந்திய உழைப்புடன் கூடிய முயற்சியில் எல்லாரும் குறையில்லை என்பதை உறுதிப்பட கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு சமர்ப்பிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். கரோகி இசையில் வாத்திய இசையை கேட்டு அதே சமயம் கையில் உள்ள பாடல்களுக்கு நாங்கள் கவனம் வைத்து பாட வேண்டியிருப்பதால் அனைவரும் சற்று அமைதி காத்து ஒத்துழைப்பு நல்குமாறு மிக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். முதல் நிகழ்ச்சியாக சத்திய பாதையும் அன்பனும் நீதியும் என்ற மிக சிறந்த பாடல். அதனைத் தொடர்ந்து அன்பில் ஒன்று கூடினோம் என்ற பாடல். இந்த இரு பாடல்களும் நம் சங்கத்தை போற்றியும் சங்கத்தின் நீதியாகவும் நேதியாகவும் விளங்கி வரும் அன்பில் ஒன்று கூடி பண்பில் நன்று ஆகிய விதத்தை விளக்கியும் இந்த இசை நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நம் சங்க இசை விற்பனர்களை அருள்கூர்ந்து அடைகின்றோம். நன்றி.